இறைவனுக்கு அவ்வளவு நெருக்கம் எதுன்னா ஆன்மா, அதாவது நாம. நான் தான் இறைவனுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கம். சிவனுக்கு நெருக்கம் யாருன்னா நான் தான். நாம தான் ரொம்ப நெருக்கம். நாமங்கிற ஆன்மா தான் ரொம்ப நெருக்கம். அதுக்கப்புறம் தான் சக்தியே. அவ்வளவு நெருக்கத்துல நாம இருக்கோம். இறைவனுக்கு என்ன சொல்லுவீங்க, ஒரு புனித பொருள், உலகத்திலே புனித பொருள் எதுன்னா இறைவன், சிவம் அப்படின்னா அதுக்கு அடுத்தது எதுன்னா நாம தான், நான் ஆன்மா தான். அதுதான் ரொம்ப நெருங்கி போக முடியும். அவரை சக்தியால கூட முடியாது. சிவம் சக்தி அப்புறம் ஆன்மான்னு வந்தாலும், ஜீவாத்மா இப்படி வந்தாலும் இறைவனை ரொம்ப நெருங்கி போய் அத்வைதமா மாறக்கூடிய அந்த வரம், அந்த பாக்கியம் யாருக்கு இருக்கு அப்படின்னா ஆன்மாக்கு தான் இருக்கு. சக்தி கூட கிடையாது. எப்படி சாமி சொல்றீங்க இது? சக்தி அந்த பொருள் இருந்து பிரிஞ்சு வெளியே வர்றது தானே சாமி? இறைவன் பிரிஞ்சு வெளியே வர்றது தானே சாமி? அதுதான் சாமி முதல்ல வெளியே வரும் இல்லையே. இந்த நாய் போய் கதவை பிறந்ததுக்கு அப்புறம் தானே உலகத்தை உருவாக்கணும். அப்பதான் சக்தியை உருவாக்க முடியும். சக்திங்கிறது உலகம். உலகம் அந்த படைப்பு இயக்கம் அதெல்லாம் இறைவன் அந்த ரூபத்துல இயக்கிட்டு இருக்கான். ஆனா அதுவே இறைவனான கிடையாது. அது இறைவனுடைய திருவருள். அப்படியே இந்த திருவருளுக்கு கூட இறைவனுடைய இறை சக்திக்கு கூட இறைவனை நெருங்குறதுக்கு அவ்வளவு நெருங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீண்ட காலம் பிடிக்கும். எல்லா ஆன்மாங்களும் கடை தரணும். அப்புறம் தான் உலகம் சுருங்கி இறைவன் உள்ள போகும். ஒரு ஆன்மா இருந்தா கூட அந்த ஆன்மா தன்னுடைய கர்ம வினையை தீக்கிறதுக்காக உலகம் இருந்தே தீரணும். அப்ப கடைசி ஆன்மா கடை தேர்னதுக்கு அப்புறம் தான் சக்தி போய் சிவனை சேர முடியும். அப்படி வெயிட் பண்ண வச்சிரும். அதனால யார் பிரியாரிட்டி அப்படின்னு நாம தான். இறைவனுக்கு ரொம்ப நெருக்கத்துல யார் இருக்கணும் நாம தான். ஆனா அதை மறந்துட்டு வேற ஏதோ நெருக்கம். பூமாலை புனித பொருளாம், விக்கிரகங்கள் புனித பொருளுமா, தங்கம் வைரம் நகைகள் இறைவனுக்கு சாட்டுறதெல்லாம் புனித பொருளாம். இதெல்லாம் நான் அப்படிங்கிற ஆன்மா ஜீவாத்மா இல்லைன்னா இதெல்லாம் அர்த்தம் இல்லாத பொருள். அந்த பொருள் எல்லாம் எதுக்குன்னா ஜீவாத்மா தன் கர்ம வினையை செஞ்சு இறைவனை நெருங்குறதுக்கு உதவி செய்யக்கூடிய பொருட்கள் இது.